Yes, good morning, students. Today we are going to discuss about Unit 3, that is periodic classification of elements. So already you studied about periodic table and their elements in your 9th and 10th standard. So, so in this class we are discussing more about periodic table and its discovery and the nature of elements. So before entering into our lesson, we should know the scientist Glenn T. Seaborg. Glenn T. Seaborg. So he received Nobel Prize in 1951 for the discovery of trans-uranium elements. So அவர் வந்து யுரேனியம் trans-uranium elements வந்து கண்டுபிடிச்சதுக்காக 1951ல நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. கிளென் தியோடர், அதான் டீனா தியோடர் சீபர்க். He was the whole discoverer of plutonium and other trans-uranium elements. He, along with his colleagues, has discovered over 100 isotopes of other elements. So, நிறைய isotopes லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. He demonstrated that actinide elements are analogous to rare earth series of lanthanide elements. So, actinide elements வந்து பாத்தீங்கன்னா rare earth series போலவே வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தது அப்படிங்கறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. அதனால we should know something about Glenn Theodore Seaborg, who received Nobel Prize for his discovery of trans-uranium elements. யுரேனியத்தை கடந்த அந்த எலிமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீரியாடிக் டேபிளை பத்தி, an awareness of the periodic table is essential to everyone who wishes to disentangle the world and see how it is built up from the fundamental building blocks of chemistry, the chemical elements. ஸோ உலகத்தை பத்தி அறியக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பீரியாடிக் டேபிளை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா உலகத்துல உள்ள எல்லா பொருட்களுமே வந்து கெமிஸ்ட்ரியோட பில்டிங் பிளாக்ஸ் தான், அதாவது ஆட்டம் அதான பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி மேட்டர். ஸோ அதனால கெமிஸ்ட்ரியோட அடிப்படை தான் வந்து இந்த உலக கட்டமைப்புக்கே வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் தான். அது இல்லைன்னா இப்போ வாட்டர் அப்படின்னா அதுல H2O இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அந்த ரெண்டு இல்லைன்னா வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் எலிமெண்ட். அதே மாதிரி ஆக்சிஜன் we are using for respiration, அது வந்து it is a chemical element. And starch, glucose, that is formed during photosynthesis, they also contain chemical elements. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அதான் C6H12O6 அப்படின்னு சொல்லுவோம். அதனால வேர்ல்ட பத்தி தெரியக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பீரியாடிக் டேபிளை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா வேர்ல்டுல உள்ள எல்லா திங்ஸுமே வந்து ஃபண்டமெண்டல் பிளாக் வந்து கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் தான். அதுதான் வந்து கிளென் தியோடர் சீபர்க் வந்து சொல்லியிருக்காரு. நவ் what are the important topics in our lesson? So first, students understand the development of periodic table. Periodic table எப்படி உருவாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். Then explain the work of Moseley and periodic table. So Moseley அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவரோட ஒர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படி உருவாச்சு. Then concept of grouping elements. எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி குரூப் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு. தென் அவுட்லைன் த கான்செப்ட் ஆஃப் குரூப்பிங் எலிமெண்ட்ஸ் அண்ட் நேம் த எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் than 100 யூசிங் IUPAC நாமன்கிளேச்சர். அட்டாமிக் நம்பர் 100க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து IUPAC நாமன்கிளேச்சர் படி தான் நம்ம பெயர் வந்து எழுத வேண்டும். வாட் இஸ் IUPAC? இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. Then classify the elements into S, P, D and F blocks. So elements வந்து எப்படி classify பண்றது? S, P, D and F. So they are orbitals. So electron எங்க போய் இருக்கோ அந்த
ஆர்பிட்டாலுக்கு தகுந்த மாதிரி S block elements, P block elements, D block elements and F block elements classify பண்ணலாம். Then recognize the periodic trends and describe qualitatively the variation in periodic properties such as atomic radius, ionization energy, etc. So periodic trends, இப்போ வந்து எலிமெண்ட்ஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்தா எப்படி இருக்கு, அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி குறையுதா கூடுதா, அதை பத்தி தெரியும் போது அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜிங்கிற பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பத்தி இன்னும் நிறைய வந்து விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தென் கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யூசிங் ஸ்லேட்டர்ஸ் ரூல். ஸ்லேட்டர்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் வந்து என்னன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்றதுக்கு சில ஃபார்முலா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா the attraction between the nucleus and the outermost electron. So that is called effective nuclear charge. அதுக்கு லேட்டர் வந்து சில ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. தென் கால்குலேட் த அயானிக் ரேடியஸ் யூசிங் பாலிங்ஸ் மெத்தட். ஸோ பாலிங்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு, அயானிக் ரேடியஸை கால்குலேட் பண்றது அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தராரு. தென் ப்ரெடிக்ட் த ப்ராபபிள் பொசிஷன் ஃபார் எ கிவன் எலிமெண்ட் இன் எ பீரியாடிக் டேபிள். ஒரு எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கா செகண்ட் குரூப்ல இருக்கான்னு எப்படி வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்றது, அதனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தென் எக்ஸ்பிளைன் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் அண்ட் த டயகனல் ரிலேஷன்ஷிப். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, அனாமலஸ்னா வேறுபட்ட. இப்போ ஒரு குரூப்ல எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, திடீர்னு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல மற்ற எலிமெண்ட்ஸோட கொஞ்சம் டிஃபரா இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம். அதுக்கு காரணம் என்ன, ஏன் வந்து அந்த குரூப்போட சேர்த்து வச்சிருக்காங்க? ஸோ தேர் ஆர் மெனி ரீசன்ஸ். அது மாதிரி டயகனல் ரிலேஷன்ஷிப், டயகனலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கும். தட் இஸ் கால்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Now we are going to the lesson. So there are millions of chemical compounds existing in nature. இப்போ நேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜன், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டார்ச், தென் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிவிசி, மெடிசின்ஸ், தென் நம்ம போடுற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ அதோட காம்போசிஷன் வேணா டிஃப்ரெண்டா இருக்கும். காம்போசிஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் லெஸ் தேன் 100 naturally occurring elements. So 100 எலிமெண்ட்ஸ்ல இருந்து உருவானதான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இப்போ சோடியம் குளோரைட் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோடியம் குளோரைட் NaCl. அதே மாதிரி சிமெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க CaSO4, கால்சியம் சல்ஃபேட், 2H2O, ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து they contain elements. So from elements millions of compounds are formed in nature, but their properties are different. So the discovery of elements is linked with human civilization. So மனித நாகரிகம் வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னன்னா எலிமெண்ட்ஸோட கண்டுபிடிப்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து காப்பர், அயன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க ஸ்டோன் ஏஜ்ல. கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு யூஸ் பண்றேனே தெரியாம எனக்கு நாங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இன் ஸ்டோன் ஏஜ் மேன் ஹஸ் யூஸ்ட் சம் மெட்டல்ஸ் டு சூட் ஹிஸ் நீட்ஸ் வித்வுட் நோயிங் தட் தே ஆர் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸே தெரியாம பயன்படுத்திட்டு இருந்தாங்க. Soon he learned to extract elements from ores and fashion them into his daily life. அதுக்கப்புறம் என்னன்னா எலிமெண்ட்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஓர்ல இருந்து அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து பிரின்சிபல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் மனுஷன். அதுக்கப்புறம் டெய்லி லைஃப்ல அதை நிறைய இடத்துல வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ ஓவர் த இயர்ஸ் மோர் அண்ட் மோர் எலிமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்டு. ஸோ ஸ்டோன் ஏஜ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 1789 லவாய்சியர், இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், இஸ் ஃப்ரம் பிரான்ஸ், பப்ளிஷ்ட் the first list of chemical elements containing 23 elements. So first லவாய்சியர் தான் வந்து 23 எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு லிஸ்ட வந்து வெளியிடுறாரு.
அதுவும் எப்படி வெளியிடுறாரு? ஆஃப்டர் செவரல் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன், எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் என்ன செஞ்சாரு, 23 எலிமெண்ட்ஸை வந்து 17th செஞ்சுரியிலேயே, அதாவது இந்த இயர் 1789. ஸோ இதுதான் வந்து ஆரம்பம் இயர். ஸோ அவரோட முழு பேர் வந்து ஆண்டோயின் லாவாய்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. So he classified the substances into 4 group of elements. அவர் வந்து எலிமெண்ட்ஸை வந்து 4 குரூப்ஸா வந்து டிவைட் பண்றாரு. எப்படி டிவைட் பண்றாரு? அவருடைய காலகட்டத்துல அந்த மாதிரி ஆசிட் மேக்கிங் எலிமெண்ட்ஸ், கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ், மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் எர்த்தி எலிமெண்ட்ஸ். ஆசிட் மேக்கிங் எலிமெண்ட்ஸ்னா என்னது? சில எலிமெண்ட்ஸ் வந்து ஆசிட் மேக் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும், அதனால அப்படி டிவைட் பண்றாரு. தென் கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ், சில எலிமெண்ட்ஸ் வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும். தென் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ், மெட்டாலிக் நேச்சர்ல இருக்கக்கூடியதுதான் அந்த மாதிரி கிளாசிஃபை பண்றாங்க. தென் எர்த்தி எலிமெண்ட்ஸ், பூமியில இருக்கக்கூடியது. ஸோ these are the 4 group of elements that were classified by Antoine Lavoisier in 1789. இப்போ ஆசிட் மேக்கிங் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்பர் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, சார்கோல் இருக்கு. சல்பர்ல இருந்து we can prepare sulfuric acid, பாஸ்பரஸ்ல இருந்து பாஸ்பாரிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ்னா லைட், கலோரிக், ஆக்சிஜன், அசோட், அசோட்னா நைட்ரஜன், தென் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ். மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோபால்ட், மெர்குரி, டின், அது மாதிரி காப்பர், நிக்கல், அயன், கோல்டு, லெட், சில்வர், ஜிங்க், தென் மேங்கனீஸ், டங்ஸ்டன், பிளாட்டினம், இதெல்லாம் வந்து மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தி எலிமெண்ட்ஸ் அப்படின்னா பூமியில இருக்கக்கூடியது லைம், கால்சியம் ஆக்சைடு சொல்லலாம், அல்லது மெக்னீசியம் ஆக்சைடு சொல்லலாம், அல்லது பேரைட்ஸ், பேரியம் சல்பேட் சொல்லலாம், அர்ஜில்லானா அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, Al2O3. அப்புறம் சிலக்ஸ், சிலிக்கான் டை ஆக்சைடு, மணல் இருக்குல்ல, மணல்ல இருக்கக்கூடியது SiO2 அப்படின்னு சொல்லுவோம். So these are the earthy elements. So these are the four types of elements classified by Antoine Lavoisier in the year 1789. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புலப்பட ஆரம்பிச்சது. ஸோ டியூரிங் த 19th century, scientists have isolated several elements and the list of known elements increased. லிஸ்ட் வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகுது. 23ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கரண்ட்லி we have 118 known elements. 118 எலிமெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த 118 elements, 118 elements, 92 elements with atomic number 1 to 92 are found in nature. So 92 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இயற்கையில கிடைக்கும். ஸோ 118 எலிமெண்ட்ஸ்ல 92 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சர்ல இருக்கு. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா லெபார்டரியில சயின்டிஸ்டால டெவலப் பண்ணப்பட்டது. So scientists have found out there are some similarities in properties among certain elements. So scientists வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்கும்போது எலிமெண்ட்ஸுக்கு இடையே சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள் நிறைய இருந்தது. இந்த this observation has led to the idea of classification of elements based on their properties. So elements ஓட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி அதை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து சயின்டிஸ்டுக்கு அதுதான் வந்து கிடைச்சது. இன்ஃபேக்ட் classification will be beneficial for the effective utilization of elements. எதுக்காக கிளாசிஃபை பண்ணணும்? ஸோ கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்ரிடே லைஃப்ல நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் எலிமெண்ட்ஸை. ஏன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்க அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியக்கூடும். அதனாலதான் கிளாசிபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து கிளாசிபிகேஷன் இருக்கும். இப்ப நம்ம ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் கிளாசிபிகேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லி. எதுக்காக? இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை தி நேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்.
அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வைக்க முடியாது. எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணிடணும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை வந்து எவ்ரிடே லைஃப்ல வி கேன் யூஸ் இட் இன் எ ப்ராப்பர் வே. அதுக்காக தான். However, classification based on atomic weights led to the construction of proper form of periodic table. அப்ப எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அட்டாமிக் வெயிட்டை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பீரியாடிக் டேபிள ரிலீஸ் பண்ணாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதாவது 1817ல ஜே.டபிள்யூ டோபர்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜே.டபிள்யூ டோபர்னீர் அவர் எப்படி கிளாசிஃபை பண்ணார் அப்படின்னா, he classified some elements such as chlorine, bromine, iodine with similar chemical properties into group of 3 elements called triads. டோபர்னீர் என்ன பண்ணார் 1817ல மூணு எலிமெண்ட்ஸா குரூப் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், புரோமின், அயோடின் அதை வந்து ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனாலே 3 மூணு எலிமெண்ட்ஸா குரூப் பண்ணார். இந்த ட்ரையட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலிமெண்ட் nearly equal to the arithmetic mean of atomic weights of remaining 2 elements. அதாவது இப்போ குளோரின், புரோமின், அயோடின் இருக்குல்ல, புரோமினோட அட்டாமிக் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்றாங்களா, புரோமினோட அட்டாமிக் வெயிட் குளோரினோட அட்டாமிக் வெயிட் பிளஸ் அயோடினோட அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை 2 அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து புரோமினோட அட்டாமிக் வெயிட் வந்து கிடைச்சிடும். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அல்லது இந்த இவருடைய மெத்தட் வந்து இட் இஸ் ஒன்லி a limited number of elements can be grouped as triads. அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ட்ரையட்ஸா குரூப் பண்ண முடிஞ்சது. இப்ப இந்த டோபர்னர் ட்ரையட்ஸ் வந்து இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம். எல்ஐனா லித்தியம், என்ஏனா சோடியம், கேனா பொட்டாசியம். இப்ப அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலிமெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அட்டாமிக் வெயிட் ஆஃப் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் லித்தியம் அது வந்து ஒரு 7, அதே மாதிரி பொட்டாசியம் வந்து 39. ஸோ 7 + 39 டிவைடட் பை 2 அரித்மெட்டிக் மீன் சொல்றாங்கல்ல, டிவைடட் பை 2 போட்டா என்ன கிடைக்கும் 46/2 23 அப்போ வந்துடும். அடுத்து குளோரின், புரோமின், அயோடின். இதுல புரோமினோட அட்டாமிக் வெயிட் குளோரினுக்கு 35.5, அயோடினுக்கு 127/2 போட்டேன்னா 81.25. ஸோ அப்புறம் அதோட அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 80, மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கு. அதே மாதிரி கால்சியம், ஸ்ட்ரான்சியம், சிஏனா கால்சியம், எஸ்ஆர்னா ஸ்ட்ரான்சியம், பிஏனா பேரியம். இதுல மிடில் எலிமெண்ட் ஸ்ட்ரான்சியம் அது வந்து 88. எப்படி கிடைக்கும், கால்சியத்தோட அட்டாமிக் வெயிட் 40 + 137/2 போட்டேன்னா 88.5. ஸோ இது வந்து மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. இதுதான் வந்து டோபர்னர் ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ட்ரையட்ஸ் சொல்றோம், எலிமெண்ட்ஸ் வேர் grouped into 3. This concept cannot be extended to some triads which have nearly same atomic masses such as iron, cobalt, nickel, ruthenium, rhodium, palladium, osmium, iridium, platinum. ஸோ இந்த கான்செப்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னா, Fe அயன், CO கோபால்ட், Ni நிக்கல், இதுக்கு சொல்ல முடியல. அடுத்தது Ruனா ருத்தீனியம், RH ரோடியம், PD பெல்லேடியம், இதுக்கும் வந்து நம்ம ட்ரையட்ஸ் அப்ளை பண்ண முடியல. அடுத்தது OS ஆஸ்மியம். நான் இது எல்லாமே சொல்லுவேன், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட நேம் சிம்பிளுக்கு என்னென்ன நேம் அப்படிங்கிறத சொல்லுவேன். இப்ப தெரிஞ்சுக்க அவ்வளவுதான். ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், இதுதான் வந்து டோபர்னர் ட்ரையட்ஸ்ல. சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஏன்னா அந்த ட்ரையட்ஸ் cannot be applied to all the elements discovered at that time. Only a limited number of elements can be grouped into 3.
அதுக்கப்புறம் 1862ல ஏஇபி டி சான் கோர்டிஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வராது. டி சான் கோர்டிஸ். அவர் வந்து என்னன்னா he reported a correlation between the properties of elements and their atomic weights. இவரும் வந்து என்னன்னா எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அட்டாமிக் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கறது சொல்றாரு. ஏஇபி டி சான் கோர்டைஸ் அவரோட பேரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா the properties of bodies are properties of numbers. He intended the term numbers to mean the value of atomic weight. அவர் வந்து நம்பர்ஸ்னு எதை சொல்றாரு அப்படின்னா அட்டாமிக் வெயிட்ட சொல்றாரு. நம்பர்ஸ்னு சொல்லக்கூடியது இது அட்டாமிக் வெயிட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாமிக் வெயிட்டை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. So he designed the helix by tracing at an angle 45 degrees to the vertical axis of a cylinder with circumference of 16 units. He arranged the elements in the increasing atomic weights along the helix on the surface of cylinder. One complete turn of a helix corresponds to an atomic weight increase of 16. Elements which lie on the 16 equidistant vertical lines. Equidistance na same. ஒரே தூரம் உள்ளன்னு அர்த்தம். Drawn on the surface of the cylinder shows similar properties. This was the first reasonable attempt towards the creation of periodic table. So periodic table உருவாவதற்கு first காரணகர்த்தாவா இருந்தவர் யாருன்னா ஏஇபி டி சான் கோர்டைஸ். அவர் வந்து எப்படி எலிமெண்ட்ஸை டிவைட் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஹெலிக்ஸை வந்து டிசைன் பண்ணார். டிசைன் பண்ணி அதுல வந்து எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணாரு அதனுடைய அட்டாமிக் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுல ஒரு டர்ன் முடிஞ்ச உடனே அடுத்த டர்ன் வரும்போது 16 இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ எலிமெண்ட்ஸ் விச் லை ஆன் த 16 ஈக்விடிஸ்டன்ட் வெர்டிகல் லைன்ஸ். இந்த 16 லைன்ஸ் வெர்டிகல் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிளை அவர் அரேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் 1864ல ஜே நியூலாண்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. ஹி மேட் an attempt to classify elements and propose the law of octaves. ஆக்டா அப்படின்னா 8 அர்த்தம். ஆக்டானா 8. So first 1789ல யாரு லாவாய்சியர் 23 எலிமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்றாரு. அப்புறம் 1870ல டோபரினர் அவர் வந்து ட்ரையட்ஸ் ரெடி பண்றாரு. அதுக்கப்புறம் ஏஇபி டி சான் கோர்டைஸ். ஸோ அவரோட இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியல. அதுக்கப்புறம் 1864ல ஜே நியூலாண்ட்னு ஒருத்தர் வராரு. இவர் வந்து எலிமெண்ட்ஸை எயிட்டா அதாவது 8 வந்து என்ன செஞ்சிருக்காரு கிளாசிஃபை பண்றாரு. 8 எலிமெண்ட்ஸ். ஸோ ஹி கிளாசிஃபைட் த எலிமெண்ட்ஸ் பை குரூப்பிங் இன்டு 8. 8 வந்து என்ன செய்யறாரு எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாரு. லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ ஆன் அரேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட். இங்க என்ன ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் ஆகுது அட்டாமிக் வெயிட் தான் யூஸ் ஆகுது. He observed that properties of every 8th element are similar to the properties of first element. So first elementக்கும் 8th elementக்கும் there is a similarity. first elementோட ப்ராப்பர்ட்டி மாதிரியே 8th elementக்கும் இருக்குது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண. For lighter elements up to calcium. இதுவும் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து 8 என்ன செய்ய முடியல குரூப் பண்ண முடியல. Only a limited number of elements can be classified into 8. கால்சியம் வரைக்கும் தான் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியுது அப்ளை பண்ண முடியுது. ஸோ இதான் வந்து நியூலாண்ட் கிளாசிபிகேஷன். அப்ப நியூலாண்ட்னா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் ஞாபகம் வரணும். இதான் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் கிளாசிஃபை பண்ணக்கூடிய 8 எலிமெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின். தென் அடுத்தது சோடியம். ஸோ லித்தியத்துக்கும் சோடியத்துக்கும் தேர் இஸ் அ சிமிலாரிட்டி. அடுத்தது
Magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, then potassium. So lithium, sodium, potassium மூணுத்துக்குமே வந்து பார்த்தேன்னா there is a similarity. அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படிதான். பெரிலியம், மெக்னீசியம், போரான், அலுமினியம், கார்பன், சிலிக்கான், நைட்ரஜன், பாஸ்பரஸ், தென் ஆக்சிஜன், சல்பர், புளூரின், குளோரின், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இந்த மியூசிக்கல் நோட் கேள்விப்பட்டிருப்பில்ல, சரி கம பத நீ சி. ஸோ சரி கம பத நீ ச, திரும்ப வந்து சான்னு வருதா, சரி கம பத நீ சா. ஸோ ச அதே மாதிரி தான். ஸோ அந்த மியூசிக்கல் நோட் மாதிரியே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் எய்த் எலிமெண்ட்டுக்கும் தேர் இஸ் அ சிமிலாரிட்டி அப்படிங்கிறத நியூலாண்ட், ஜே நியூலாண்ட் வந்து அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி என்ன செய்யறாரு, லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாரு. இதுவும் வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல, குரூப் பண்ண முடியல. கால்சியம் வரைக்கும் தான் இது வந்து அக்செப்ட் ஆகுது. So these are the main important development of periodic table during the 18th century. So 18th centuryல இது வரைக்கும் தான் வந்து பீரியாடிக் டேபிள என்ன செய்ய முடியுது, டிஸ்கவர் பண்ண முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது. So at this slide we can stop our lesson. So wait, students, once again I recall what we have studied today. என்னென்ன படிச்சுக்கோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஃபர்ஸ்ட் we have to know something about Glenn Theodore Seeberg. அது வந்து டிரான்ஸ்லேனியம் எலிமெண்ட் டிஸ்கவர் பண்றதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. தென் டேபிள் எலிமெண்ட்ஸை வந்து குரூப் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து பீரியாடிக் டேபிள். அது வந்து ஃபர்ஸ்ட் லாவாய்சர்ல ஆரம்பிச்சாங்க. லாவாய்சியர், JW டோபர்னீர், அது வந்து ட்ரையர்ஸ் சொல்றோம். தென் AEBD சான்கோர்டைஸ் ஹெலிக்ஸ்ல வந்து 16 வெர்டிகல் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. தென் கேம் ஜே நியூலாண்ட். அவர் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், அதாவது 8 வந்து எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணாரு. ஆனாலும் வந்து கால்சியத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த மெத்தட் வந்து சூட் ஆகல. ஸோ ஃப்ரம் அதனால நியூலாண்டோட லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் இஸ் applied to only limited number of elements. Okay, so let us stop at this point. Okay students, thank you. If you have any doubt, please start with me. The next class we will study some other discoveries. Okay, thank you students.